அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியேன் அரவிந்த் குமார். நம்மளுடைய தென்பொதிகை யூடியூப் சேனல்ல நான் பர்சனலா ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், அடியனை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். நம்மளுடைய சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க, என்னுடைய இன்ஸ்டாகிராம், என்னுடைய ஃபேஸ்புக், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குடும்பம் அத்தனை பேருக்கும் நிறைய தெரியும். எனக்கு ஒரு விஷயத்து மேல பைத்தியம் அல்லது காதல் அப்படின்னு சொன்னா, இந்த நவராத்திரியின் போது நவராத்திரி கொலு பொம்மைகளை விதவிதமா வாங்கி அதை டிஸ்பிளே பண்றதாகட்டும், வீட்டுக்கு வர்றவங்களுக்கு அந்த பொம்மையினுடைய அழகை பத்தி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண வரலாறு பத்தி சொல்றதாகட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயம். என்ன அடியனை போன்றே பலரும் நீங்க இருப்பீங்க. நவராத்திரி கொலுவை பாரம்பரியமா வீட்டுல வைக்கிறவங்களாகட்டும், அல்லது இப்பதான் நாங்க புதுசா ஆரம்பிச்சோம், எங்களுக்கு அழகா அதை டிஸ்பிளே பண்ணணும், நல்ல நல்ல பொம்மைகள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாகட்டும், அல்லது ரெகுலரா இந்த மாதிரி அழகழகான பொம்மைகளை வாங்கி கலெக்ட் பண்ற அந்த ஆர்ட் லவர்ஸ், பொம்மை காதலர்களாகட்டும், எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவாக அல்லது ஒரு கையேடாக அமைய போகுது இந்த வீடியோ. இதை நான் ஒரு டாக்குமெண்ட்ரியாவே வைக்க போறேன். அதனால இந்த வீடியோ லாங்கா தான் இருக்க போகுது, பெரிய வீடியோவா தான் இருக்க போகுது. ஆனா பொம்மை காதலர்களுக்கு இது ஒரு பொக்கிஷமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காரணம், நம்ம வருஷா வருஷம் வீட்டுல பொம்மை வாங்கி வைக்கிறோம். ஆனா அந்த பொம்மையை நம்ம ஒரு கடையில போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வச்சிடறோம். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு எஃபர்ட்ஸ் இருக்கு, அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு, அது எத்தனை படிநிலைகளை தாண்டி அந்த பொம்மை நம்ம கையில சேருது அப்படிங்கறத முழுமையான விஷயம் இந்த வீடியோல இருக்க போகுது. நாம அதுக்காக இப்ப நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் நம்ம பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய மூலக்குளத்துல இருக்கக்கூடிய அண்ணா திரு பிரபாகர் அண்ணாவுடைய வீட்டுக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம். பிரபாகர் அண்ணா எனக்கு கடந்த ஒரு 10 இருந்து 11 வருஷமா எனக்கு அவர் பழக்கம். அவருடைய பொம்மைகளை நான் நேரடியா அவர்கிட்ட இருந்து வாங்குறேன். ஆனா இவருடைய பொம்மைகள் தான் தெரியாமலேயே நான் அதுக்கு முன்னாடியே இவருடைய பொம்மைகளை பல இடத்துல வாங்கியிருக்கேன். இவருடைய பொம்மைக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் கூட்டம் அப்படின்னே இருக்கு. இவங்களுக்குன்னு ஒரு தனி கஸ்டமர் பேஸ் வச்சிருக்காரு. இவர்கிட்ட ரீட்டைலா வாங்கி சேல் பண்ணக்கூடியவங்க ரெகுலரா இவர்கிட்ட வருஷா வருஷம் பல வருஷமா விடாம வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னு சொன்னா இவருடைய தரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா ஒரு புதுமையான ஒரு செட்டு. புதுமையான அப்படின்னு சொன்னா எப்படி சொல்றது, புதுமையானு சொன்னா இன்னைக்கு நிறைய புதுமைகள், பொம்மையில நிறைய புதுமைகள் அப்படிங்கிற பேர்ல நிறைய இன்வென்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அது அவ்வளவா பாக்குறதுக்கு எடுபடாத மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்ப இந்த வருஷம் இவர் லான்ச் பண்ண போறது புதுமை, ஆனா பழமையான நம்மளுடைய சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு செட்டை தான் கொண்டு வந்திருக்காரு. அதையும் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப பிரபாகர் அண்ணா கிட்ட இந்த பொம்மையோட ப்ராசஸ் எல்லாம் என்ன, இது எங்க தொடங்குது, எப்படி நிறைவடையுது அப்படிங்கறத அவர்கிட்டயே நம்ம நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அண்ணா. வணக்கம் அண்ணா. பிரபாகர் அண்ணா, நீங்க இந்த தொழில்ல உங்க எத்தனையாவது தலைமுறை? நீங்க இந்த பொம்மை செய்யும் தொழில நீங்க எத்தனையாவது தலைமுறை? பாட்டனார், பாட்டனார், என்னுடைய தந்தையாருக்கு அப்புறம் நானு. ஓகே. ஸோ எனக்கு அப்புறம் என்னுடைய டாட்டரு இதை ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த ஒர்க்கு தெரியும், அதை பண்ணிட்டு இருக்காங்க சார். சூப்பர் அண்ணா. நான் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். பிரபாகர் அண்ணா இந்த பொம்மைகள்லாம் தயாரிக்கிறார். இந்த பொம்மை தொழில் அவங்களுடைய பாரம்பரிய தொழில். ஆனால் பிரபாகர் அண்ணாவோட டிகிரி எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிர்ச்சியாகவே தான் ஆவீங்க. அண்ணா ஒரு முதுகலை பட்டதாரி. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு தனியார் மென்பொருள் துறையில், உங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் சொல்லணும் அப்படின்னா, அண்ணா ஐடியில் 9 ஆண்டுகள் வேலை பார்த்தார். வேலை பார்த்துட்டு நல்ல கை நிறைய சம்பளம் தான். ஆனாலும் கூட தன்னுடைய குடும்ப தொழிலை விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பொம்மை செய்யும் பாரம்பரிய தொழிலுக்கு அவர் வந்ததுனால தான் இன்னைக்கு அழகழகான பொம்மைகள் நம்மளுடைய வீட்டுடைய நவராத்திரி கொலுவை அலங்கரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் முதல்ல அதுக்கே நாங்கள் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்கள் அதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும்னா நீங்கள் பண்ணதுக்கு, அதுலேருந்து வெளியே நீங்கள் இந்த தொழிலை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுடைய ஒர்க் ஏரியாவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், உங்களோட இடத்துக்கு. இந்த பொம்மைகள் எங்கேருந்து எப்படி தயாராகி எங்கே முடியுது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தான் எங்களுக்கு சொல்ல போகிறீங்க. இதை நம்ம ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ண போகிறோம். சரிங்களாண்ணா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஆயுத பூஜை முடிஞ்ச உடனே ஒரு 10 days முடிஞ்சு ரெஸ்ட் இருந்துட்டு அது என்ன பண்ணுவோம்னா ப்ரொடக்ஷன் திருப்பி அகைன் கிளே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். கிளே ஒர்க் பண்ணி கிளே பண்ணிட்டே வருவோம். அட் த டைம் ரெய்னி சீசன். ஸோ ரெய்னி சீசன் கிளே ஒர்க்குக்கு பெட்டர். ஓகே. இது ஆகாது, ட்ரை ஆகாது, அது ஃபினிஷிங் பண்ணுறதுக்குலாம் இதுவாக இருக்கும். சரி. அப் டு ஜான்வரி வரைக்கும் இந்த கிளே ஒர்க் போயிட்டு இருக்கு. அதாவது நவம்பர் தொடங்கி ஜனவரி வரைக்கும், ஜனவரி பிப்ரவரி ஆஃப் வரைக்கும்
என்ன பண்ணுவீங்க? மண்ணை வந்து சேகரிப்பீங்க. மண்ணை சேகரிச்சு மண்ணை பதம் பண்ணி இது ப்ரொடக்ஷன் பண்ணி பொம்மை செஞ்சு அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஓகே சன் ட்ரை பண்ணுவீங்க முதல்ல. வெயில் ஓகே சன் ட்ரை சூளையில போட்டுருவீங்க. ஒன்லி உள்ளாரையே தான் உணரணும். ஓ நல்லா உணர்ந்த அப்புறம் தான் வெயில்ல டைரக்டா வெயில்ல வைக்க மாட்டீங்க. க்ளே வந்து பாத்தீங்கன்னா சடனா சன்லைட்ல வைக்கக்குள்ளார என்ன ஆகும்னா கிராக் கூட ஆரம்பிக்கும். அதாவது எப்படின்னா க்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ட்ரை ஆகணும். ஓகே ஓகே. அது சடனா ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கிராக் வந்துரும். சரி, அது வந்து கிராக் வராம இருக்கணும்னா நிழல்ல தான் உலர்த்தணும். அதாவது அது எத்தனை நாட்கள் அது உலரணும்? கிட்டத்தட்ட ஒரு பொம்மை க்ளே பொம்மை உணரணும்னா பேஸ்ட் ஆன் அந்த சீசனை பொறுத்து, வெதரை பொறுத்து. ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்கு அந்த டைம்ல அந்த ஒரு பொம்மை க்ளே பொம்மை காயணும்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 days ஆகிடும். இதே வந்து நார்மல் கொஞ்சம் ரெய்னி அண்ட் தென் இது கொஞ்சம் ஹிட் அந்த இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 days ஒரு கம்பைன்டு வெதர்ல ஒரு 3 நாள் தேவைப்படும். சரி, அப்புறம் என்னென்ன பண்ணுவீங்க? பண்ணுவோம்னா எடுத்துட்டு போயிட்டு மேலே அதாவது ஜனவரி பிப்ரவரியில என்ன பண்ணுவோம்னா இந்த ஜனவரி ப்ரொடக்ஷன் பண்றோம். அட் த மீன் டைம் ஃபயரிங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஜனவரி அந்த மார்கழி சீசன் அந்த குளிர் சீசன் முடிஞ்சிட்டு இந்த தை மாசம் அந்த ரெண்டுல என்ன பண்ணுவோம்னா ஃபயர் பண்ணணும். சோ நம்ம இந்த இதுல சட்டி பானை எல்லாம் சொல்றாங்க. ஆமா, சூளையில போட்டு ஃபயர் பண்ணிடுவீங்க. வந்து ரெட் கலரா அதாவது அந்த ஆமா ஆமா நல்ல வெந்த இது வரணும். ஓகே, பதத்துக்கு ஃபயர் பண்ணி அதை என்ன பண்ணுவோம்னா எடுத்துட்டு வந்து பிரைமர் கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல ஏதாவது கிராக் ஏதாவது இருந்ததுன்னா கிராக்கோ இல்லை இது வேற ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா அதை வந்துட்டு பேஸ்ட் வச்சு இது பண்ணுவோம். சரி பண்ணுவீங்க. பண்ணுவோம்னா நாங்கள் வந்து சுண்ணாம்பு கல் மாவுன்னு இருக்கு சார். அதாவது களிமண் பொம்மையிலேயே கிராக் வந்தா கூட நீங்க வந்து அதுக்கு வந்து பேஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க அது சொல்லுங்க தெளிவா. சுண்ணாம்பு கல் மாவு கோந்து மிக்ஸ் பண்ணி கடையில வாங்கி நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதை வாங்கி அதை வந்து ஊற வச்சு அதை வடிகட்டி அதுவும் அந்த சுண்ணாம்பு கல் மாவையும் இதை மிக்ஸ் பண்ணி நல்லா பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு அதை வந்து தட்டி வச்சு ட்ரை பண்ணிடுவோம். ட்ரை பண்ணி வச்சுட்டு அண்ட் தென் அம்மி இல்ல இது இருக்கும் சார் அந்த காலத்துல அந்த மருந்து அரைக்கிறதுக்குலாம். ஆமா, இழைக்கிறது. ஆமா, அதுல போட்டு அந்த இதை வந்து இழைக்கணும் சார். இழைச்சிட்டு இழைச்சனா உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ட் பதத்தில் வரும். அந்த அதை எடுத்து அந்த இதுக்கு அப்ளை பண்ணிட்டு அந்த ஜாயிண்ட்டுக்கு இதெல்லாம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாதஸ்வரம் பொம்மை இருக்கு. ஆமாம், நாதஸ்வர வித்யானுக்கு இதுல ஃபுல்லா இதுல இருந்து இது வரைக்கும் கம்பி இருக்கும். ஓகே, கம்பி இருக்கும். இந்த கம்பி இது வந்து இப்போ நான் இதுல கம்பி வைக்க வச்சேன் என்ன ஆகும்னா ஃபயர் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா ஹீட்ல வந்து கம்பி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆமா, கம்பி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆமா, ஃபயர் இல்லைங்களா எக்ஸ்பேண்ட் ஆகும். அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த இடத்துல என்ன ஆகும் லைட்டா ஒரு கிராக் ஒன்று வரும். அது இயல்பு, எல்லா இதுலயுமே வரும். யாரு இது பண்ணாலும் அது வரதான். அந்த மாதிரி வரச்ச அதை வந்து அந்த பேஸ்ட் வச்சுதான் இது பண்ணாங்க. அந்த கோல்டு பேஸ்ட் அந்த கிளேக்கும் இதுக்கும் பாண்டிங் நல்லா. ஓகே ஓகே. நார்மலா இருக்கிற பவுடர் எல்லாம் வாங்கி ஃபில் பண்ணி இது பண்ற பேஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த இது வராது. அதுக்கப்புறம் அதை வந்து ஃபினிஷிங் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் ஃபினிஷிங். சோ ஃபினிஷிங் பண்ணணும். பாத்தீங்கன்னா இது இருக்கு பாருங்க, நான் காமிக்கிறேன். இது மாதிரி நம்ம ஒட்டிடுறோம். பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணி எல்லாம் ட்ரை ஆகி முடிச்ச உடனே என்ன பண்றோம்னா இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா சுண்ணாம்பு கல் மாவு அந்த இது அரைச்சி இது பண்றேன். அதை வச்சு பேஸ்ட் பண்ணி பாருங்க கரெக்டா ஷேப் கரெக்டா கொண்டு வந்துட்டோம். இது அந்த சுண்ணாம்பு கல் கலவை தானா இது? இதுக்கு பேரு தான் இந்த சுக்கா வேலைன்னு சொல்றாங்க. சுக்கா வேலைன்றது இதுதான். ஆமா ஆமா ஆமா. இது மாதிரி பண்றது இது மாதிரி சுக்கா வேலை. இந்த பொம்மை செய்யும் தொழில்ல வந்து இந்த சுக்கா வேலை செய்யறதுங்கிறது ஒரு ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு வேலை. அந்த கிராக் தெரியக்கூடாது, அந்த ஷேப் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த கை வந்து இந்த அளவு தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அந்த கரெக்டா இந்த ஷேப் கரெக்டா இந்த நம்மளுடைய உடம்பு இருக்குன்னா இந்த அளவு கரெக்டா இருக்கா, இந்த திக்னஸ் தெரிஞ்சு நம்ம வந்து அதை கரெக்டா பண்ணோம். அது வந்து எங்களுக்கு பாரம்பரியமா எங்களுக்கு வந்ததுனால
அது வந்து எங்களுடைய மைண்ட் செட்ல கரெக்டா வந்துடும். இப்போ நான் இந்த பொம்மைக்கு வந்து இந்த அன்னபூரணிக்கு இது ஒரு ஃபினிஷான ஒரு பொம்மை, ஆனா அந்த கிளேல என்னமோ ஒண்ணு இது மாதிரி கொடுத்துருக்கீங்களே சப்போர்ட் மாதிரி, அது என்னதுன்னா? அது என்னன்னா இப்போ நான் வந்து அந்த பொம்மையை வந்து நான் வந்து இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா அன்னம் கூட வந்து தனியா ஒட்டணும், கையை தனியா ஒட்டணும், அந்த ரெண்டு கையும் ஒட்டிப்பு. இது ஒட்டிப்பு பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து இந்த வெயிட்ல வந்து இது டக்குன்னு இது அதாவது ஈரத்துல வந்து எப்பயுமே அப்படியே ஒரு மாதிரி அந்த மாதிரி இறங்காத இருக்கிறத இந்த கிளேவை வந்து நம்ம வந்து சப்போர்ட்டுக்காக கொடுக்குறீங்க. ஓகே, சப்போர்ட் கொடுத்துருக்கோம். அது இப்ப ட்ரை ஃபுல்லா இது வந்து ட்ரை ஆயிடுச்ச உடனே நம்ம வந்து இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணும், நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா அந்த ஷேப் இது பண்ணிட்டு சுக்கா வேலை பண்ணும். இதுக்கு அப்புறம் சுக்கா வேலை பண்றதுக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கும். புரியுதுங்களா? சுக்கா வேலை முடிஞ்ச உடனே தான் இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கரெக்டான ஃபினிஷ்டு ஷேப்புக்கு வரும். ஸோ அந்த ஃபினிஷ்டு ஷேப் வந்த உடனே அதுக்கப்புறம் இது முடிஞ்சிட்டு தென் இது முடிஞ்ச உடனே இதுக்கப்புறம் இந்த நைஸ் பண்ணிட்டு மெமரி ஷீட் போட்டு நைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் சார், பிரைமர். நீங்க இந்த பிரைமர் அப்படின்னு சொல்றதும் இதுவும் வாட்டர் பேஸ்ட் தான். வாட்டர் ஒயிட் அங்க மிக்ஸ் பண்ணி இதுல வந்து வாட்டர் விட்டு இது பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிடணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லா சார் நாங்க யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் கலர் தான் சார். நோ கெமிக்கல். ஆனா இத பெயிண்ட் யூஸ் பண்றது இல்ல, ஒன்லி வாட்டர் கலர் தான் சார் நான் யூஸ் பண்றேன் சார். நான் இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். அண்ணா வந்து சொல்கிறாரு நான் வந்து வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ணுறேன்னு. நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு எனாமல் பெயிண்ட் ஷைனில் இருக்கும். அது எப்படி வருது அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா கிட்ட. ஸோ இப்போ அதுக்கப்புறமா அந்த ப்ரைமர் அடித்ததும், அந்த நேச்சுரல் ப்ரைமர் அடித்ததும் அதுக்கு அடுத்து என்னென்ன பண்ணுவீங்க? அடுத்தது என்ன பண்ணுவோம்னா வாட்டர் இது பண்ணுவோன்னு ஸ்கின் டோன் கலர் பண்ணுவோம் சார். ஸ்கின் டோன் இது எல்லாமே வாட்டர் கலர் தான். ஒரு மேல வாசிக்கிற கல்யாண செட்டோட பொம்மை. இதுக்கு வந்து மேல வாசிக்கிறவருக்கு வேஷ்டி கலரு, ஸோ துண்டு கலரு, மேலம் கலரு எல்லாம் இது பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவோம் சார். பெயிண்டிங் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது என்ன பண்றது, இந்த மாதிரி கண்ணுக்கு வெள்ளை வச்சுட்டு ஸோ இது மாதிரி நம்ம கண் எழுதுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைன்னா பொம்மையில பொறுத்த வரைக்கும் கண் எழுதுறது அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதை எழுதிட்டு கண் எழுதுற வேலை. தென் பாத்தீங்கன்னா கண் எழுதி முடிச்சிட்டு உதடு எழுதுவீங்களா? உதடு அந்த இது வந்து இது ஃபுல் ஃபினிஷான, அதாவது 90% ஃபினிஷான ஒரு பொம்மை. இது வந்து கல்யாண செட்ல ஐயர். சரி. இது வந்து 90% இதுவானது. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து இது வரைக்கும் நம்ம முகம் ஒர்க் எல்லாம் நான் பண்ணிட்டு முடிச்ச அப்புறம் அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, வேஸ்டிக்லாம் வந்து சன்னார், அதாவது அந்த மடிப்பு தெரியணும். அந்த மடிப்புகள் தெரியறதுக்காக ஒரு லைனிங் பண்ணுவோம் சார். இந்த லைனிங் பண்ணுவோம். அந்த லைனிங் பண்ணுவோம். அந்த லைனிங் பண்ற இதுதான் பாருங்க, இந்த மடிப்புகளுக்கெல்லாம் லைனிங் பண்றதுக்கு இந்த இது பண்றோம்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஃபினிஷ் பண்ணுவோம். இப்போ லைனிங் கொடுப்போம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா அப்புறம் என்னன்னா அந்த மேலக்காரு காமிச்சா இல்லைங்களா, அந்த மேலக்காருக்கு அந்த மேலத்துக்கு எப்படி வரணும், அந்த மேலத்துல அந்த கயிறை இழுத்து பிடிச்சிட்டு அந்த வார் பிடிக்கிறதுன்னு தெரியுங்களா, அந்த வார் வந்து இந்த மாதிரி தெளிவா எல்லாமே சின்ன வாட்டர் கலரு கையால தான் லைனிங் எல்லாமே கொடுக்கறது. சோ இந்த மாதிரி நுணுக்கமா பண்றதுனாலதான் நிறைய மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி நுணுக்கமா பண்ண முடியாது. ஏன்னா அவசரத்துல நம்ம பண்ணும்போது பண்ண முடியாது. குவாலிட்டி இருக்கணும், குவாண்டிட்டி மினிமம் பண்ணிக்குவோம் சார். சூப்பர். அதுதான் உங்களோட தாரக மந்திரம். எனக்கு தெரிஞ்சு குவாலிட்டி என்னோட இது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி. ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இததான் சொன்னீங்க. ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணுவோம், அப்ளையிங் தாட், அதுதான் அந்த கம்பெனில தான் நான் ஒர்க் பண்ணது. சரிங்களா, அந்த இதுல இருந்ததுனால எனக்கு வந்து குவாலிட்டி, அந்த சிஓ பொறுத்த வரைக்கும் அவருடைய தாரக மந்திரம் குவாலிட்டி. அதுதான் சார் என்னுடைய தாரக மந்திரம். இப்போ பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து இது மாதிரி பினிஷ் ஆயிட்டுங்களா, இந்த பினிஷிங் வந்து முடிஞ்ச அப்புறம் இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது, குங்குல்யம் சொல்லிட்டு ஒரு இந்த ஷைன் வரதுக்கு காரணம் குங்குல்யம் சொல்லி நேச்சுரலான ஒரு ஷைன் வரும். அதாவது இப்படி இருக்கிற பொம்மை, இப்படி இருந்த பொம்மை இப்படி மாறுது, பளபளன்னு கிளாஸியா மாறுது.
ஸோ நான் பொம்மை வந்து இது நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து இந்த கிளாஸ் ஃபினிஷ் எப்படி நான் கொண்டு வரேன் அப்படின்றது அது ஒரு ப்ராசஸ். இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துல நமக்கு சொல்லி தர போறீங்க. அது பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இது பண்ணி முடிச்ச உடனே இந்த இது முடிஞ்ச உடனே இது என்ன ஆகும் சார், இப்போ இந்த மாதிரி கோல்டிங் கலர். ஸோ கோல்டிங் கொடுக்கணும் சார் எல்லா நகைக்கு. ஸோ இந்த இது வந்து ஒரு குபேர ஐஸ்வர்யா கண்டோர் செட். ஆமா, அந்த செட்டோட பொம்மை தான் இப்போ நீங்க உங்க கையில பாக்குறது. ஸோ இது வந்து வார்னிஷ் பண்ணது. ஸோ இது கோல்டிங் ஒர்க் முடிச்சது. இது ஃபைனல் செட். இந்த பொம்மைகளுடைய இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம், எங்கேருந்து தொடங்கி எங்கே வந்து நின்று இருக்குன்னு. இந்த ஒரு செட்டு முடியறதுக்கு ஜனவரியில் ஆரம்பிக்கிறது, இப்போ இந்த மாதிரி முடியறதுக்கு எத்தனை மாதம் ஆகும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜனவரியில் தொடங்கி மார்ச்சுக்குள்ளே சூளை போட்டு முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறமா அந்த இதெல்லாம் சூளை போட்டு, அதாவது பிப்ரவரி வரைக்கும் ஆல்ரெடி முதல்ல சொன்ன மாதிரி பிப்ரவரி வரைக்கும் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும் சார். பிப்ரவரி அதாவது தை மாதம் பிறந்த உடனே பொம்மைங்களை ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, பண்ணி முடிச்சுட்டு தென் ஃபயர் அப்படியே ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்படியே மீன்வெல் இதுவும் நடந்துட்டு இருக்கும், ஃபயரிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். அப்போ ப்ரைமர் போடுற ப்ராசஸ் நடக்கும். இது அப்படியே எல்லாமே கிளப் ஆகி நடக்கும். அந்த மாதிரி நடந்துச்சு. இப்போ கரெக்டாக என்ன ஆகும்னா அந்த இதுக்கு கொண்டு ஏப்ரல் வந்துடும். ஏப்ரல், மார்ச், ஏப்ரல் வந்த உடனே என்ன பண்ணுவோம்னா அந்த சுக்கா வேலை சொன்னோம் இல்லைங்களா, அந்த சுக்கா வேலை ஏப்ரல் ஃபுல்லா சுக்கா வேலை பார்ப்பீங்க. ஒரு மாசம் முழுக்க, ஒரு மாசம் ஃபுல்லா என்னென்ன நான் இந்த வருஷம் என்னென்ன செட்டு நான் பண்றேனோ செட்டோட ஃபுல் இது கிடைச்சிடும். சுக்கா வேலை முடிஞ்சிடும். ஸோ மே மாசம் 15th மேல நாங்க வந்து பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். மே 15 மேல 15th மேல ப்ராசஸ் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 15th உள்ளார நாங்க இது பண்ணிட்டு ஸோ விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே டிஸ்பேட்ச் அந்த மாதிரி தான் சார் எங்களுடைய ப்ராசஸ். அதாவது விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே டிஸ்பேட்ச் ஆயிட்டு இப்போ நான் வந்து பொம்மை வியாபாரத்துக்கும் நான் கொடுக்குறேன் சார். இதே மீன் டைம் உங்களை மாதிரி எனக்கு வந்து பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்னுடைய கான்டாக்ட் எடுத்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்றேன், ஆர்டர் வந்து நான் வந்து ஜனவரிலேயே சொல்லிடுவேன் என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு ஏப்ரல்ல நான் ஆர்டர் லிஸ்ட் கொடுத்துருவேன். இந்த வருஷம் ஆக்சுவலா நான் வந்து நிறைய எங்க வீட்டுல பொம்மை பழைய இது எல்லாமே நிறைய செட் ஆயிட்டு இருக்கு. ஆனா வந்து அது நான் வந்து எல்லாமே பண்ண முடியாது. ஸோ இந்த பீரியடுக்குள்ளார எல்லாமே பண்ண முடியாது. நான் பண்ணுறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 செட்டு, 13 செட்டு, 14 செட்டு அதுதான் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த இந்த வருஷம் என்னென்ன நான் செட்டு பண்றேன், என்னென்ன செட் ஐட்டம் நான் பண்றேன் அப்படின்றத லிஸ்ட் கொடுத்துருவேன் சார். ஏப்ரல்ல கொடுத்துருவேன். ஏப்ரல் பார்த்துட்டு எல்லாருமே ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஏப்ரல் ஆர்டர் பண்ணிடுவோம். ஏப்ரல் ஆர்டர் வாங்கிட்டு ஸோ அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணிடுவேன். கரெக்டா விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ உங்களை மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து பொம்மை ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க இல்லையா, அந்த அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த அமாவாசை மாலை அமாவாசை இல்ல அந்த அமாவாசைக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருவோம். சோ அந்த இது போயிட்டே ப்ராசஸ் போயிட்டே இருக்கு சார். முடிஞ்ச உடனே விஜயதசமி முடிச்ச உடனே என்ன பண்ணுவோம்னா சரஸ்வதி பூஜை முடிஞ்சிடும். விஜயதசமி அன்னைக்கு திருப்பி எகைன் நாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நாங்க ஒர்க் பண்றது என்ன இது வச்சு எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா விஜயதசமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். விநாயகர் ஃபர்ஸ்ட் முதல் கடவுள் விநாயகரை கிளே மோல்டிங் பண்ணுவோம். மோல்டிங் பண்ணி இது பண்ணிடுவோம் சார். பண்ணிடுவோம். விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி 3 பண்ணி ரெடி பண்ணிடுவோம். சரி, அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் ரெஸ்ட். மறுபடியும் அந்த ப்ராசஸ் அப்பல இருந்தா தொடங்குது. என்ன ஆகும்னா அதுக்குள்ளார ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பியும் ப்ரொடக்ஷன், கிளே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி சைக்கிள். அதே மாதிரி நவம்பர்ல இருந்து அப் டு ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் கிளே டாய்ஸ் ப்ரொடக்ஷன். அப்படியே ரொட்டீன். அப்புறம் பெயிண்டிங். சரி, எனக்கு இதுல ஒரு கேள்வி இருக்குண்ணா. இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு வருஷத்துக்கு வந்து 15 செட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஒரு செட்டுக்கும் எத்தனை மல்டிபிள் இது எத்தனை பீசஸ் போடுவீங்க? ஒரு இப்போ உதாரணத்துக்கு இந்த வருஷம் நீங்க கல்யாண செட்டு அப்படின்னு பண்றீங்கன்னா எத்தனை கல்யாண செட்டு போடுவீங்க? சார் என்னால மேக்ஸிமம் வந்து 30 செட்டு மேக்ஸிமம். ஒரு செட்டுக்கு 30 செட்டு போட முடியும், அவ்வளவுதான். அதாவது கல்யாண செட்டு 30. அது இன்னொரு செட் இருக்கு, அதாவது அக்ஷரபியாச செட்டு. ஆமா, அக்ஷரபியாச செட்டுனா பாத்தீங்கன்னா அது வந்து கல்யாண செட்லயே வந்து அதாவது உதிரி பாகங்கள். ஆமா, கம்மி வேற, அது பொம்மைகளும் கம்மி. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து
கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம், குவாண்டிட்டி பண்ண முடியும். சோ அக்ஷரபியா செட் இருக்குன்னா அதெல்லாம் ஒட்டிப்பு ஜாஸ்தி. ஆமா ஆமா, அந்த ஒட்டிப்பு ஜாஸ்தியா வரக்குள்ளார உங்களுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் ஒரு 25 செட் 20 செட் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அந்த 20 செட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றவங்களுக்கு கரெக்டா அந்த ஏப்ரல்ல ஆர்டர் பண்றாங்க இல்லீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்கும் அலாட் பண்ணிடுவீங்க. ஆமா, அலாட் பண்ணிட்டு கரெக்டா முடிச்சு. ஆனா இத்தனை தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது இல்ல நீங்க, ஃபிக்ஸ் பண்றது இல்ல சார். அதாவது அந்த பொம்மையோட காம்ப்ளெக்சிட்டி பார்த்து. ஓகே, புரியுது. கல்யாண செட்ல பாத்தீங்கன்னா 14 பொம்மைகள். ஆமா ஆமா, 14 பொம்மைகள் வரும். ஆமா, அது இல்லாம கல்யாண மண்டபம் வரும். ஆமா, அந்த மாதிரி அக்ஷரபியாசம் செட்டு 8 பொம்மை 9 பொம்மை வரும். ஆனா அந்த 9 பொம்மையிலேயே 5 பொம்மை ஒட்டிப்பு வரும். ஸோ அந்த மாதிரி வச்சு உங்களுக்கு வந்து ஒர்க் டைம் இதுவாகும். அதை பொறுத்து தான் அந்த குவான்டிட்டி. சரிண்ணா, இவ்வளவு நேரம் அண்ணா வந்து தியரிட்டிக்கலாக சொன்ன விஷயத்தை இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். எந்த ஒரு புது பொம்மை செய்கிறதா இருந்தாலும் முதல்ல அதுக்கான மாடல் பண்ணணும். மாடல் பண்ணதுக்கப்புறம் தான் அதுலேருந்து அச்சு எடுப்பாங்க. மாடல் வந்து களிமண்ணில் தான் பண்ணுவாங்க. களிமண்ணில் வந்து மாடல் பண்ணிவிட்டு அதுலேருந்து அச்சு எடுப்பாங்க. அச்சுங்கிறது வந்து எதில் பண்ணுவாங்க அப்படின்னா ஒயிட் சிமெண்ட்டு, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், இன்னும் சில கலவைகள்லாம் சேர்ந்து அதுலேருந்து அச்சு எடுப்பாங்க. அச்சு எடுத்து தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வருஷத்துக்கான புது செட்டோட மாடல். இது ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு மாதிரியான டூல்ஸு சார். இது இந்த கை விரலுக்கெல்லாம் அது ஒரு மாதிரி டூல்ஸு, நைஸ் பண்ணுறதுக்கு ஒரு விதமான டூல்ஸு, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான டூல்ஸ். இந்த ஃபினிஷுக்கு கொண்டு வரணும் சார். இல்லை, இந்த ஃபினிஷிங் வரணும். இப்போ நான் செய்கிற இந்த கையால் செஞ்சுட்டு இருக்கிற இந்த பொம்மை, புதுசாக பண்ணுற பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபினிஷிங்க்கு கொண்டு வரணும். நான் இதை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபினிஷிங், இந்த முழுன்னு வெண்ணெய் மாதிரி எடுத்து மாதிரி இருக்கணும். அப்போ தான் சார் பொம்மை வந்து பெயிண்ட் பண்ணனா நல்லா திருத்தமாக இருக்கும். அப்போதான் அதுதான் நம்மளுடைய ஒர்க். மெனக்கட்டு பண்ணணும். ஆமாம், செய்யறதுக்கான டூல்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்குன்னா இதெல்லாம் என்ன மெட்டலா என்னது இதெல்லாம் சார்? இது வந்து ஆக்சுவலா இது வந்து டூல்ஸ் எங்கேயும் வெளியெல்லாம் வாங்குறது இல்லை சார். இதெல்லாம் நாங்களே செய்யறதுதான். இந்த நூக்க மரம்னு சொல்லுவாங்க சார். அந்த நூக்க மரம் வந்துட்டு கொஞ்சம் அந்த காலத்துல இருந்த மரம் இப்பயும் இருக்கு. பட் ஆனா அந்த மரம் தான் வந்து இந்த அளவுக்கு ஷைனா பண்ண முடியும். இந்த எந்தெந்த வேலைக்கு எந்தெந்த மாதிரியான ஒரு டூல் வேணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு இது இருக்கு. நீங்க அந்த காலத்துல இருந்து எங்க பரம்பரையா மூதாதையர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நாங்க இது பண்றது. ஒவ்வொரு கண்ணு இருக்குன்னா கண்ணு பண்றதுக்கான ஒரு டூல்ஸ். இப்போ இந்த கண்ணு இருக்குன்னா இந்த கண்ணை ஃபினிஷ் பண்றதுக்கு இந்த மாதிரியான டூல்ஸ் இது யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நைஸ் பண்ணணும்னா அந்த நைஸ் பண்றதுக்கான டூல்ஸ் இது யூஸ் பண்ணணும். அதை ஒரு லைன் பண்ணணும், லைன் போடணும் அப்படின்னா ஜஸ்ட் பாருங்க, இந்த ஒரு லைன் போடணும் அப்படின்னா அதுக்கான ஒரு டூல். ஒவ்வொரு இதுக்கும் ஒர்க்குக்கும் தனித்தனியான டூல்ஸ். இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்களே கையால செய்யறதா? கையால செய்யறது சார். நாங்களே எடுத்து மரம் எடுத்துட்டு வந்து அந்த ஷேப் பண்ணி அதை வந்து இது வச்சு நைஃப் வச்சு இந்த மாதிரியான டூல்ஸ் நம்மளுக்கு தேவை. இது பாத்தீங்கன்னா கரெக்டா உருட்டையா இருக்கும். இது ஒண்ணு இது நான் ஒரு இதுக்கு இந்த கண்ணு இதுக்கெல்லாம் இது பண்றதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நைஸ் லைன் அடிக்கிறதுக்கு நைஸ் பண்றதுக்கான டூல்ஸ். தென் இது பாத்தீங்கன்னா இது வந்து அடியில இது பீடம் இருக்கு இல்லைங்களா, பீடெல்லாம் வந்து இது நைஸ் பண்றதுக்கான டூல்ஸ். சூப்பரான அந்த மாதிரி இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஜுவல்ஸ் வருது இல்லைங்களா, பொம்மைங்களுக்கு ஜுவல்ஸ் வருது இல்லைங்களா, நகைகள்லாம். அது நகைகளுக்கு இது வந்து ஆக்சுவலா என்னன்னா நம்ம அந்த பேட்டரி இருக்கு இல்லைங்களா, அந்த பேட்டரியோட சென்டர்ல வரும் அந்த கார்பன். அந்த கார்பன் வரும். அந்த கார்பன் இதை எடுத்து ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா அதை காமிச்சிடுறேன். இதுதான் சார் பேட்டரியோட கார்பன். பெரிய செல் இருக்கு இல்லைங்களா, அந்த பெரிய கார்பன். இதை வச்சுட்டு இதை வந்து நாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம். இதுவும் நாங்களே தான் தயார் பண்றது, வெளியில எங்கேயும் தயார் பண்றது கிடையாது. ஒவ்வொரு இதுக்கான அளவுகள் ஒவ்வொரு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப இந்த இது இருக்குன்னா இந்த இதுக்கான அளவு, இப்ப இந்த இதுக்கான அளவு இந்த இது கரெக்ட் காமனா. ஓகே, இப்ப இந்த இடத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதா வேணும், அதுக்கு தகுந்த டூல் இருக்கு. இப்ப இந்த இடத்துல மணி போடுறோம்னா சின்னதா இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சின்ன இது இந்த சின்ன மணி வருது இல்லையா,
இந்த இடத்துல சின்ன மணி செய்யறதுக்கு இதை இது ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியான ஒரு இது இருக்குது சார். இன்னும் எல்லா இதுவும் வெரைட்டி ஆஃப் இது வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் பெரிய இது வைக்கிறதுக்கு, நகை நோக்கிறதுக்கு, அதாவது பெண்கள் எப்படி ஜுவல்ஸ் வச்சிருப்பாங்களோ அது மாதிரி ஜுவல்ஸ்க்கு பொட்டியே வச்சிருக்கோம். அழகா இருக்கு. இதுவும் அந்த காலத்துக்கு இதுதான் சார். ஆமா தெரியுது பாருங்க. அந்த காலத்து எங்களுடைய மூதாதையர் வச்சிருந்த பெட்டி தான் இந்த பெட்டி. இதுதான் சார். இதையே நான் வந்து இது வந்து பெரிய பெரிய டூல்ஸ்லாம் வச்சுக்கிறேன். ஆமா சார். இந்த மாதிரி மர டூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மர டூல்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக இந்த இதை யூஸ் பண்ணுறேன் சார். திருப்பி இது வந்து நம்ம இன்னும் ஒர்க் இருக்கு சார். இன்னும் நல்லா ஃபினிஷிங் பண்ணலாம். அதாவது இது வந்து மோல்டிங் பண்ணுற ஸ்டேஜ். இதை வந்து இந்த மோல்டிங் பண்ணும்போது இது காயாம வைக்கணும். நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஆமா சார். வந்து கை கால் எல்லாம் தனியாக ஒட்டுறதுங்க. இந்த கால், இந்த 2 கை, இந்த கால் எல்லாம் தனித்தனியாக ஒட்டி ஒர்க் பண்ணுறது. ஒட்டி முடிச்சுட்டு இது மாதிரி ஃபினிஷ் பண்ணோம் சார். இதுதான் ஃபைனல் ஃபினிஷ்டு. இது வந்து அந்த ஒட்டின இடமே தெரியல. இப்போ இந்த பாருங்க, இதுக்கும் வித்தியாசம். இது பாருங்க தெரியுது வித்தியாசம். இதுதான் இந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா இந்த கை கரெக்டாக, அந்த கை வாட்டம்லாம் கரெக்டாக இருக்கணும். அது ஜாயின் பண்ணதே தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஃபினிஷிங் மைன்யூட் வேலை இல்லை. இந்த கால் எல்லாமே, அந்த விரல், கால் விரல் பாருங்க, கால் விரல், கை விரல். சூப்பர். பொம்மையுடைய அச்சில் இருந்து ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறமா, அந்த களிமண் பொம்மைகளை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறமா நிழலில் உலர்த்திட்டு பிறகு அதை சூளையில் கொடுத்து சுட்டு வாங்குவாங்க. சுட்டு வாங்கினதுக்கப்புறம் அது இந்த மாதிரி ஒரு செம்மண் நிறத்தில் மாறும். பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொம்மையில் ஏதாவது டேமேஜ் இருக்கா, கிராக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து, அண்ணா சொன்னார் பாருங்க, அந்த சுண்ணாம்புக்கல் மாவு, அதுக்கப்புறம் ஒரு சில கலவைகள், அதெல்லாம் கொண்டு அதை வந்து அடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஒயிட் ப்ரைமர் ஃபுல்லாக தீட்டிடுவாங்க. முழுசாக அது ஒயிட் ப்ரைமர் வந்து அடிச்சிருவாங்க. அடித்து அது காஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வர்ணங்கள் தீட்டுவதற்கு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. வாட்டர் கலர் தான் அண்ணா பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறதுனால வர்ணங்கள் தீட்டி அதுக்கப்புறமா அதுக்கு மேலே குங்குலியம் போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கோல்டு கட்டி கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ப்ராசஸோடைய முழு தொகுப்பு. இந்த புகைப்படங்களில் நம்ம பார்க்குறது தான் நம்ம பிரபாகர் அண்ணா வீட்டுடைய பெரியவங்க, ஐயா திரு சுப்பிரமணிய பக்தர் மற்றும் தனலட்சுமி அம்மாள். இவருடைய பேரன் தான் நம்ம பிரபாகர் அண்ணா. இவங்க சுப்பிரமணிய பக்தர் ஐயாவுடைய பையன் தான் திரு மோகன் அவர்கள். மோகன் ஐயாவுடைய பையன் தான் பிரபாகர் அண்ணா மற்றும் அவருடைய சகோதர சகோதரிகள். மோகன் ஐயா வந்து ஒரு வங்கியில் ஊழியராக பணி செஞ்சாலும் கூட தன்னுடைய குடும்ப தொழிலான இந்த பொம்மை செய்யும் தொழிலை கடைசி வரைக்கும் அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். நம்ம பிரபாகர் அண்ணாவோட அம்மா இவங்க. அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஜெயந்தி, எம் ஜெயந்தி. உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? 3 பசங்க. பிரபாகர் அண்ணா தான் பெரியவர் இல்லையா? அடுத்து 2வது சென்னையில் குமாரகிருஷ்ணன் இருக்காரு, அவர் ஒர்க் பண்றாரு. 3வது டாட்டரா? டாக்டர். அவங்க என்ன பண்றாங்க? அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். ஓகே. ஆனால் இவங்க 3 பேருமே உங்களோட பாரம்பரியமான இந்த பொம்மை தொழில 3 பேருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும். பண்ணிட்டும் இருக்கிறாங்க. அதில் வந்து பண்ணுவாங்க, அண்ணனுக்கு ஹெல்ப்பாக பண்ணுவாங்க எல்லாம். அதே மாதிரி அவங்களும் மருமகளும் அவங்க பொம்மை பண்ற வீட்டுல இருந்தே வந்தவங்க. அவங்க எந்த ஊர்? அவங்க காஞ்சிபுரம். அவங்க பேரு சுபஸ்ரீ. ஓகே, சுபஸ்ரீ. அவங்களும் பொம்மை பண்ணுவாங்க. குடும்பமாவே இந்த பொம்மை தொழில் தெரியும். இப்போதான் சார் நாங்கள் வேலைக்கு ஆள் முடியலன்ட்டு வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி அவரும் ஒர்க் பண்ணிகிட்டே இந்த வேலை பண்ணுவாங்க. எல்லாமே அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம் குடும்பம். நம்ம சாரோட அப்பா இவரு, நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சேன் பார்த்தீங்களா, திரு மோகன் அவர்கள், காலம் சென்ற ஐயா திரு மோகன் அவர்கள். அவர் வந்து அவரும் வேலை பண்ணிட்டு தான் இருந்தார்ல, அப்பாவும் வேலை பண்ணிட்டு தான் இருந்தார். என்ன வேலை? அப்பா எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாரு? கேஷியரா இருந்தார், பேங்க்ல இருந்தாரு. ஆனாலும் நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, அவங்க வந்து தனியா வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய குடும்ப தொழில், குலத்தொழிலான இந்த பொம்மை செய்யும் தொழிலை விடாம இருந்தாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்களோட அடுத்த சந்ததியருக்கும் அவங்க வந்து அதை கடத்தினாங்க. அந்த தொழிலை வந்து ரொம்ப அழகா கடத்திட்டு போயிருக்காங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க.
இந்த பொம்மை ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப அழகாக, ரொம்ப பழமையாக இருக்கேன். இது யாரோடது? இது வந்து சார் என்னோட குரு, அதாவது எனக்கு வந்து இந்த பெயிண்டிங், வாட்டர் பெயிண்டிங், மிக்சிங் இதெல்லாம் சொல்லி கொடுத்த என்னுடைய மூதாதைய தாத்தா குருசாமி பக்தர் சொல்லிட்டு அவர் பண்ணது சார். இது அவர் பண்ணது. அவருடைய பெயிண்டிங் பாருங்கள், இன்னும் அதே அந்த ஒரு பழைய பொம்மைன்னு சொல்ல முடியாது. டஸ்ட் இருக்கு, டஸ்ட்டை க்ளீன் பண்ணா புது பொம்மை மாதிரி இருக்கும். இல்ல அது வித்தியாசமா, எங்ககிட்டயும் புத்து செட்டெல்லாம் இருக்கு. ஆனா இது ஒரு வீட்டுக்கு பக்கத்துல புத்துக்குள்ள இருந்து வெளியே நாகம் வரா மாதிரி பக்கத்துல வந்து இந்த மகுடி வாசிக்கிற பாம்பாட்டி, அந்த மரமே அவ்வளோ அழகா சின்னதா எவ்வளோ மைனூட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த பெயிண்டிங்க. இந்த அளவுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணலாம். இப்பெல்லாம் இதை ப்ரொடக்ஷனே பண்ண முடியாது இல்ல? இல்ல சார், அதாவது இந்த ஒர்க் பண்ணலாம், பண்ண முடியாது சொல்ல. பட் அந்த அளவுக்கு இதை வந்து நான் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி காஸ்ட் நான் கொடுத்தேன்னா கஷ்டம். என்ன இது, இந்த பொம்மைக்கு இவ்வளோ விலையா அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் வரும் சார். கண்டிப்பா அந்த கலை நுணுக்கம் தெரிஞ்சவங்களுக்கு அதை பண்ணி தரேன் சார். வேற ஒன்றும் இல்லை. இவங்க தான் நம்ம பிரபாகரன் அண்ணாவுடைய துணைவியார் திருமதி சுபஸ்ரீ பிரபாகரன் அவர்கள். சுபஸ்ரீ அக்காவும் சாதாரணமான குடும்பம் அல்ல. காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் கிராஃப்ட் பர்சனாக இருந்த ஐயா திரு நடராஜ பக்தர் அவர்களுடைய வம்சாவழியை சேர்ந்தவங்க தான் சுபஸ்ரீ அக்கா. நீங்கள் பாருங்கள், இந்த பொம்மை உற்பத்தி செய்யும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வேலை செய்வாங்க. கணவன், மனைவி, குழந்தைகள், அவங்களோட அப்பா அம்மா இருந்தால் அவங்க தாத்தா பாட்டி, சகோதர சகோதரிகள்னு குடும்பமாக சேர்ந்து தான் இந்த பொம்மை செய்யும் தொழிலை வந்து செய்வாங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி நம்ம நவராத்திரி கொலுவில் வச்சு ஆராதனை பண்ணக்கூடிய பொம்மைகளில் பாதிக்கு பாதி பெண்கள் தங்களுடைய கரங்களால் பெயிண்ட் பண்ண பொம்மைகள் தான். இப்போ பிரபாகரன் அண்ணா கையில் வந்துட்டு ஒரு வார்னிஷ், இயற்கையான வார்னிஷ்ன்னு சொல்லக்கூடிய குங்குலியம் பூசப்பட்ட ஒரு பொம்மையை நாம் பார்க்குறோம். நீங்கள் இந்த பொம்மையை பாருங்கள், எவ்வளோ ஷைனாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். என்கிட்ட வந்து நம்ம வீட்டு கொலுவை பார்க்க வரக்கூடிய அத்தனை பேரும் இந்த பொம்மைகளை பார்த்துட்டு இதெல்லாம் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது, 15-20 வருஷத்து பொம்மைகள்லாம் உங்களோடது என்கிட்ட இருக்குன்னா, ஆனால் அப்படியே கோல்டு குறையில, அந்த ஷைன் குறையில, அந்த ரகசியத்தை நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்க, ஜனங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க. பாரம்பரியமான ஒரு கொலு பொம்மை செய்யக்கூடிய ஒருத்தருடைய வீட்டில் அந்த பொம்மைக்கு எப்படி வந்து வார்னிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத, குங்குலியத்தை முதல்ல காட்டுங்கண்ணா. குங்குலியம் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு பொருள். சாம்பிராணி எல்லாம் போடுவாங்க, கரெக்டானா? இது வச்சு இது வந்து சாம்பிராணி, இதுக்கும் சாம்பிராணி போடுறது இல்ல, சாம்பிராணி கூட மிக்ஸ் பண்ணுவாங்க. சரி, சாம்பிராணி கூட மிக்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னன்னா, இது வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் சார். இந்த குங்குலியம் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இது மாதிரி கட்டி கட்டியா இருக்கும், கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து ஆக்சுவலா மருத்துவ குணம் உடையது சார். மருத்துவ குணம் உடையது. வந்து இந்த ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்றதா வந்து சொல்றாங்க. சரி சரி, எப்படி யூஸ் பண்றாங்கன்றது தெரியாது. ஆமா, ஆனா என்னுடைய மூதாதையர்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது, இத வந்து காய்ச்சி இதுல இருந்து எடுத்து பொம்மைக்கு ஷைனிங்க்கு, அதாவது கிளாசி பினிஷ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பொம்மை வந்து ரொம்ப நாளைக்கு அந்த கலர் பேடிங் ஆகாது. சோ ரொம்ப பொம்மையும் நல்ல குவாலிட்டியா இருக்கணும். இத வந்து ஹீட் பண்ணுவீங்களா நீங்க? இந்த கிறிஸ்டலா இருக்கிறது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஃபயர் பண்ணி இத காய்ச்சணுமா? இத காய்ச்சணும் சார். இத வந்து இந்த மண் சட்டியில தான் காய்ச்ச முடியும். ஓகே. சோ இது வந்து காய்ச்சறதுன்றது அந்த பதம் தெரியணும் சார். சரி, அந்த கொஞ்சம் அந்த காய்ச்சற இதுல போட்டு நம்ம இதுல அடுப்புல வச்சு, அடுப்புல கூட இந்த அடுப்புல எல்லாம் வைக்க கூடாது, கேஸ் அடுப்புலயும் இதுல எடுக்கணும். உட் ஃபயரிங் இதெல்லாம் பண்ணணும். ஸோ அதில் வச்சு காய்ச்சி அதை வந்து வடிகட்டி அதுல இருந்து இந்த நான் சொன்ன அதை வந்து இதில் போட்டுட்டு இது பண்ணும் காய்ச்சும் போது என்ன ஆகும்னா, இது வந்து லிக்விட் ஃபார்மேட் ஆகும். சரி, லிக்விட் ஃபார்மேட் ஆன உடனே அதை வந்து வடிகட்டி, ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து எண்ணெய் அந்த ரேஷியோல ஆயில் கலந்து அந்த ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி நாங்க வந்து அந்த பொம்மை மேல, அதாவது டிஸ்டம்பர் பண்ண பொம்மை மேல இதை நீங்க அப்ளை பண்ணுவீங்க. இந்த குங்குலியத்தை காமிச்சீங்களா, ஒரு கல்யாண செட் ஐயர் காமிச்சாங்க. ஆமா ஆமா, அந்த ஐயர் எப்படி இருந்தது சார். இப்ப இதனோட கிளாசிக் ஃபினிஷிங் எப்படி இருக்கு பாருங்க சார். பலன்னு இருக்காரு பாருங்க கிருஷ்ணர், எப்படி இருக்கு பாருங்க. இந்த இப்ப இந்த பொம்மை இதுக்கு மேல இந்த கிளாஸ் போட்டிருக்கீங்கல்ல, இந்த குங்குலியம், இது காயறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னா? வந்து இந்த ஆக்சுவலா இது நேச்சுரலா இதுனால இது up to 4 days ஆகும் சார். 4 நாள் ஆகும் காய ட்ரை ஆகிறதுக்கு. சரி, இது என்னன்னா, அதாவது சாலிடா இருந்து லிக்விட் ஆகி சாலிட் மறுபடியும் சாலிடிஃபை ஆகுது, அதனால அது 4 நாள் ஆகும். அதுதான் 4 நாள் ஆகும் சார்.
அது மாதிரி ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பொம்மை வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இது மேலதான் கோல்டு அடிப்பீங்க. மேல வந்து கோல்டிங் இந்த நகைலாம் இருக்கு இல்லைங்களா, ஆபரணம் எல்லாம் இழுப்பீங்க. ஆபரணம் எல்லாத்துக்கும் கோல்டிங் கலர் கொடுக்கணும் சார். ஆனா 4 நாள் ஆகும் காயறதுக்கு. 4 நாள் ஆகும் காயறது, கண்டிப்பா 4 நாள் ஆகும். இது வந்து வீட்டுக்குள்ளதான் நார்மல் டெம்பரேச்சர்ல வச்சுதான் காயணும். அதெல்லாம் ஒண்ணும் இது இல்ல சார், நார்மலா இது எக்கோ ஃப்ரெண்ட்லி. இதுல வந்து ஏதோ கெமிக்கலோ இல்ல வேற எதுவும் இது கிடையாது. பட் உடம்புக்கும் நல்லது. நாங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெளியில வாங்குற வார்னிஷ்லாம் யூஸ் பண்ணலாம். பட் ஆனா அது வந்து அந்த அளவுக்கு உங்களோட ஃபேமிலில அந்த ட்ரெடிஷன் கிடையாது. அப்பையில இருந்து நாங்க வந்து இந்த இதை ஃபாலோ பண்றதுனால இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்றது எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு நானும் தமிழ்நாட்டுல நிறைய பொம்மை செய்யறவங்களை பார்த்திருக்கேன். யாருமே வந்து குங்குலியத்தை பயன்படுத்துறது இல்ல. அதுவும் நீங்க பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்த. ஆமா, இப்ப எனாமெல்லாம் வாங்கணும், பெயிண்ட் பண்ணும். ஆமா, அது முடிச்சாலே போதும். நைட்டு அடிச்சாங்கன்னா காலையில காஞ்சிரும். ஆனா இது அப்படி இல்ல, 4 நாள் ஆகும். சோ இது நீங்க கடைசி நேர வேலை எல்லாம் செய்யவே முடியாது. அதனாலதான் சார் நான் வந்து அதிகமான இது எடுக்கிறது இல்ல, அளவான ப்ரொடக்ஷன் எடுத்துட்டு லிமிட்டா நல்லா பண்ணி தரணும் அப்படின்ற இதுதான் நான் போயிட்டு. சூப்பர் அண்ணா. எனக்கு இந்த குங்குலியம் வந்து நிஜமாவே ஆச்சரியம் தான். எப்படி இது இத்தனை வருஷமா வந்து பொம்மையை வந்து இவ்வளோ ஷைனோட தக்க வச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ உங்ககிட்ட நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி அண்ணா. அழகாக வர்ணங்கள்லாம் தீட்டினதுக்கப்புறம், இயற்கை வர்ணங்கள் தீட்டினதுக்கப்புறம் அண்ணா இப்போ நம்மளுக்கு காமிச்சார் பார்த்தீங்களா, அந்த குங்குலியம் பயன்படுத்தி பொம்மைகளை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. காரணம், அந்த பொம்மை நல்லா பளபளப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், பல வருஷங்கள் அது பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இயற்கை குங்குலியத்தை பயன்படுத்தி வார்னிஷ் பண்ணுவாங்க. அது ஒரு 4 நாட்கள் காயும். 4 நாட்கள் அது காஞ்சதுக்கு அப்புறமா தான் பொம்மை செய்யக்கூடிய ப்ராசஸோட கடைசி கட்டமான ஆபரணம் எழுதுறது, கோல்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டு கலரை வந்து அந்த ஆபரணங்களுக்கெல்லாம் வந்து கட்டுவாங்க. அண்ணாவுடைய பொம்மைகள் பெருவாரியாக செட்டு பொம்மைகள் அப்படிங்கிறதுனால ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்கும். மைன்யூட்டான கோல்டு வேலைப்பாடுகள் அதில் பண்ணணும். அதை ரொம்ப நுணுக்கமாக பண்ணணும். பெண்கள் அதை எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அந்த கோல்டு கட்டினதுக்கப்புறமா அந்த பொம்மை ரொம்ப அழகாக நம்ம கண்ணுக்கு வந்து காட்சி கொடுக்கும். நீங்கள் கோல்டு கட்டின ஒரு அழகான ஒரு கிருஷ்ணரை பார்க்குறீங்க. இதுக்கப்புறமாவும் இது காயணும். இந்த கோல்டு காயணும் இல்லையா, கோல்டு வந்து காய வைப்பாங்க. தனித்தனியாக செட்டாக பிரித்து காய வைப்பாங்க. காஞ்சதுக்கு அப்புறமா தான் இது வந்து பேக்கிங்கே போகும். பேக்கிங் ஒன்றும் சாதாரணமான ப்ராசஸ் இல்லை. ஒரு பொம்மையும் தனியாக பேப்பர் ஜெல்லியும் வச்சு தனித்தனியாக பேக் பண்ணிவிட்டு செட்டு வாரியாக முதல்ல பிரிச்சுட்டு கார்டன் பாக்ஸஸில் போட்டுருவாங்க. கார்டன் பாக்ஸஸில் போட்டதுக்கப்புறமா அங்கேருந்து அது மெயின் பேக்கிங்க்கு போகும். நீங்கள் இப்போ பார்க்குறது அதுதான், தனித்தனியாக கார்ட்டனில் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இன்னும் இது முழுசாக பேக்கிங் முடியலை. அங்கேருந்து அது பேக்கிங்க்கு போகும். பேக்கிங்க்கு போகும்பொழுது ஒரு பொம்மையும் எடுத்து ஒரு பாக்ஸ், ஒரு செட்டுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் அழகாக வச்சு பேக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பத்திரமாக பேக் பண்ணுறதுனால தான் கஸ்டமர்ஸ்கிட்டையும் ரீட்டைலர்ஸ்கிட்டையும் இந்த பொம்மைகள்லாம் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக போகுது. நீங்கள் இதை பார்த்து கூட நம்ம வீட்டில் வந்து பொம்மைகள் எப்படி பேக் பண்ணணும், பாதுகாப்பாக எப்படி பேக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம். இதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செட்டு மேலெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதோடைய பேரை வந்து பிரிண்ட் பண்ணி ஒட்டிடுவாங்க. அஷ்டலக்ஷ்மி செட்டுனா அஷ்டலக்ஷ்மி செட்டு, தசாவதாரம்னா தசாவதாரம், அக்ஷராபியாசம்னா அக்ஷராபியாசம்னு தனித்தனியாக அதை வந்து பிரிண்ட் பண்ணி ஒட்டினா தான் கஸ்டமர்ஸ் வந்து கேட்கும்பொழுதோ ரீட்டைலர்ஸ் கேட்கும்பொழுதோ எடுத்து கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். இவ்வளோ விஷயம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப 2 முக்கியமான விஷயத்த நான் இந்த இடத்துல பதிவு பண்ண போகிறேன். 1, நீங்கள் எல்லாரும் அண்ணாவுடைய நம்பர் கேட்பீங்க. அண்ணாவுடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆனால் அந்த நம்பர் வந்து இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு விஜயதசமிக்கு அப்புறம் தான் அந்த நம்பர் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா இப்போ அவங்க முழு வீச்சில் பொம்மைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால யாருடைய ஃபோனையும் இப்போ எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வருஷம் இந்த பொம்மைகள் எல்லாம் ப்ரீ புக்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடுத்த வருஷம் தான் வந்து ஆர்டர் பண்ணிக்கணும். அது பலருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். விஜயதசமிக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்கள். இப்போ ஃபோன் பண்ணிவிட்டு அவர் எடுக்கலை அப்படின்னு கமெண்ட்ஸில் வந்து தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இப்போ அவங்க எடுக்க மாட்டாங்க. அடுத்து முக்கியமான 2வது ஒரு விஷயம் என்னென்னா, அண்ணா கண்டிப்பாக ஷிப்மெண்ட் பண்ண மாட்டார். இவர் வந்து ஒரு மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறதுனால ஷிப்மெண்ட் கண்டிப்பாக இவர் பண்ண மாட்டார். ஷிப்மெண்ட் பண்ணுற வேலையில் இவர் இறங்கினார்னா இவருடைய உற்பத்தி அப்படிங்கிறது கடுமையாக பாதிக்கும். இவர் ரீட்டெய்லர் இல்லை, ஷாப்கீப்பர் இல்லை. உங்களுக்கு வந்து ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் நேரடியாக பாண்டிச்சேரி மூலக்கொளத்துக்கு போய் பொம்மைகள் வாங்கணும். 11 வருஷமாக நானும் அப்படி தான் வாங்கிட்டு இருக்கேன். என்னை சேர்ந்த நண்பர்கள், அவருடைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே அப்படி தான் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ணாக்கு இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ்லாம் கூட இருக்காங்க. அவங்க கூட ஆள் அனுப்பிச்சு தான் பொம்மை எடுத்துப்பாங்களே தவிர அண்ணா ஷிப்மெண்ட் பண்ண மாட்டார். அதை நான் ரொம்ப அன்போடு நான் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு அவரை ஷிப்மெண்ட் பண்ண சொல்லி நிர்பந்திக்காதீங்க. அண்ணா, உங்களோட அந்த கம்ப்ளீட்டட் செட், அந்த குபேர ஐஸ்வர்ய லிங்கத்திலேருந்து அந்த குபேரனை எடுங்க.
இந்த குபேரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து முன்பக்கம், பொம்மையோடைய முன்பக்கம். பின்பக்கம் திருப்புங்க. இது பொம்மையோட பின்பக்கம், சரிங்களா? ஆனால் அந்த செட்டில் வைக்கும்போது அங்கே வச்சு காட்டுங்கண்ணா. அந்த செட்டில் வைக்கும்போது பொம்மையுடைய பாதி வந்து முதல் பாதி முன்பக்கமும் பின்பக்கத்துலேயும் ரெண்டுத்துலேயும் சேர்ந்த பாதி தான் பார்க்குற நமக்கு முன்பக்கமாக தெரியும். அதுதான் ஃப்ரேம். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போனா இந்த பொம்மையை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்? 360 டிகிரியில் இந்த பொம்மையை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த மாதிரி வைக்கும்போது பார்க்குறதுக்கும் அழகாக நீட்டாக தெரியும். இப்போ அந்த லக்ஷ்மி எடுங்களேன். அந்த லக்ஷ்மியோடைய பேக் சைடும் பாருங்கள், பின்னாடி இருக்கிற முடி, அந்த கிரீடம். இந்த கிரீடம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து கிரீடத்துக்கு பேக் சைட்லாம் வந்து கோல்டு அடிக்க மாட்டாங்க, எல்லோ ஃபினிஷில் தான் இருக்கும். ஆனால் இந்த பொம்மைக்கு அடிச்சே ஆகணும். ஏன்னா அப்போ தான் அதனுடைய ஃபினிஷ் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக நீட்டாக தெரியும். எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா? லக்ஷ்மி பாருங்கள். இந்த சன்னார்ப்புன்னு அண்ணா சொன்னது இதுதான். இந்த சன்னார்ப்பு இழுக்கிறதுங்கிறது பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த ஒரு லைன்ஸ் இழுத்தாதான் அந்த துணி சுருக்கம் வந்து அந்த பொம்மையில் வந்து அழகாக நேச்சுரலாக தெரியும். அண்ணா இப்போ நீங்கள் இருக்கிறது பாண்டிச்சேரி. ஆனால் உங்களோட பூர்வீகம் என்னன்னா? சார் ஆக்சுவலாக வந்து எங்களுடைய பூர்வீகம் வந்து பாண்டிச்சேரி சார். பாண்டிச்சேரியில் இருந்தோம். என்னுடைய தாத்தா எல்லாம் புயோர்பாளையம், கொசப்பாளையம்னு சொல்லுவாங்க. சரி, இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரு. ஆக்சுவலாக அங்கே தான் இருந்தோம் நாங்கள். அங்கே என்னுடைய தாத்தாவோட அப்பாலாம் அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய தாத்தா வந்து இந்த பொம்மை வேலைலாம் செஞ்சிருந்தேன். கொசப்பாளையம் கொலு பொம்மைகள் நல்ல ஒரு ஃபேமஸான இடம், நல்ல ஒரு இதை எடுத்திருக்காங்க. அங்க என்னுடைய தாத்தாவோட சொந்தக்காரங்க வைத்தியலிங்க பக்தர், இன்னொருத்தவங்க சுந்தர கணேச பக்தர், அந்த மாதிரி எல்லாருமே இருந்திருக்காங்க. அவங்களும் இந்த பொம்மை பண்ணியிருக்காங்க. கொசப்பாளையம் ஏரியான்றது பொம்மைகள் செய்யற இடம், நல்ல ஒரு ஃபேமஸான இடம். பொம்மைகளுக்கு நல்ல ஃபேமஸான இடம். ஸோ அப்பா வந்து தாத்தா வந்து ஃபுல் டைம் இதை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா எஜுகேஷன் முடிச்சுட்டு அவர் வந்து இதுல வெளியில வங்கி பணி கிடைச்சதுனால அவருடைய பணி நிமித்தமா நாங்க வந்து வெளியில போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கலந்தப்ப ஏற்பட்டது. நாங்க பண்ருட்டி போயிருந்தோம். பண்ருட்டியில இருந்த போதும் நாங்க வந்து இந்த தொழிலை விடல. அப்பாவும் இந்த தொழிலை செஞ்சுட்டு இருந்தாரு. பேங்க்ல ஒர்க் பண்ணாலும் லீவ் கிடைக்கும் போது இப்போ ஓய்வு இந்த வேலையை வந்து விடாம செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்க தாத்தா கிட்ட இருந்து எங்க அப்பா கத்துக்கிட்டாரு, எங்க அப்பா கிட்ட இருந்து நான் கத்துட்டேன், என்னகிட்ட இருந்து என்னுடைய டாட்டர் கத்துக்கிட்டேன், என்னுடைய சன்னு, என்னுடைய பிரதருக்கு, என்னுடைய சிஸ்டருக்கு எல்லாருக்குமே இது தெரியும். சோ நாங்க அங்க கொசப்பாளையத்துல இருந்தோம். சோ இந்த பணி நிமித்தமா அப்படியே அங்க இருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி வந்ததுனால கடைசியா நாங்க வந்து இப்போ வந்து மூலக்குளத்துல இருக்கு. ஆனா உங்களோட பொம்மைகள்லாம் நாம வந்து பண்ருட்டி பாரம்பரிய பொம்மைகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னோட தாத்தாலாம் அங்க இங்க இருந்தாலும் நாங்க வந்து கொஞ்ச நாள் மீன்ஸ் இல்ல, என்னுடைய ஸ்டடீஸே அப் டு 12th வரைக்குமே நான் வந்து அங்கதான் பண்ருட்டியில தான். இன்னும் உங்களுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் பண்ருட்டியில இருக்காங்க. பண்ருட்டி அப்பால் பக்தர் தெரு அப்படின்னா எங்களுடைய மூதாதையர் தான். அவங்களும் எங்களுடைய மூதாதையர் தான். எங்க தாத்தாவோட எங்க பாட்டனா இருக்கா இல்லைங்களா, கொசப்பாளையத்துல இருந்தா இல்லையா, அவங்களுடைய மாமனார் வீடு அங்கதான். சோ அப்பால் அந்த தெரு தான். அந்த அப்பால் பக்தர்ன்றவரே வந்து இந்த பொம்மை செய்யறவர் தான். அதனாலதான் அந்த தெருவுக்கே அப்பாலு பக்தர் தெருனே பேர். பக்தர் கிடையாது சார், பக்தர் வீதி. அப்பாலு பக்தர் வீதின்னு இருக்காங்க. அப்ப இப்பதான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கேஸ்ட் இதெல்லாம் முன்னாடி இதுல பின்னாடி இருக்க கூடாதுன்ட்டு இப்ப அதை இது பண்ணிட்டு அப்பாலு ஸ்ட்ரீட் இது பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகு. அந்த ஒரு இதை வந்து இப்ப பதிவு பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நாம வருவோம். இந்த வருஷம் நீங்க லான்ச் பண்ண ஒரு புது செட்டை இந்த வீடியோலயே நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க, எத்தனை பொம்மைகள் அதுல இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க, நம்ம பொம்மையை பார்ப்போம். சொல்லுங்க நான் என்ன பண்ணிருக்கீங்க. வந்து அஷ்ட சரஸ்வதின்னு சொல்லிட்டு நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஆமா எல்லாருக்கும் தெரியும், நம்மளோட வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. என்னுடைய நண்பர் திரு டாக்டர் ஹரிஹரன் அவருடைய வீட்டோடைய நவராத்திரி கொலுவை நம்ம போன வருஷம் கவர் பண்ணி போட்ட பிற்பாடு எனக்கு மறுநாள் அண்ணா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்தது. சார் நான் அஷ்ட சரஸ்வதி செய்யலாமா, தாராளமாக செய்யுங்கண்ணா அப்படின்னு ஆரம்பித்து என்னுடைய ஃப்ரெண்டு டாக்டர் ஹரிஹரன் அவர் இவர்கிட்ட பேசி என்னென்ன ஏது அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அண்ணா வந்து அஷ்ட சரஸ்வதி மக்களுடைய பயன்பாட்டுக்காக முதல் முறையாக லான்ச் பண்ணியிருக்கார். எல்லாரும் அஷ்ட லக்ஷ்மி கேள்விப்பட்டிருப்போம், அஷ்ட கணபதி கூட கேள்விப்பட்டிருப்போம், அஷ்ட சக்தி கூட கேள்விப்பட்டிருப்போம். நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்குது. அஷ்ட சரஸ்வதி முதலாக
நம்ம அண்ணா பிரபாகர் அண்ணா வீட்டுடைய மூகாம்பிகை கோலு டால்ஸ். கரெக்டானா உங்களுடைய இது பேர், நிறுவனத்தினுடைய பேர் என்னது? மூகாம்பிகை கோலு டால்ஸ். மூகாம்பிகை கோலு டால்ஸ்ல தான் முதல்ல லான்ச் ஆகுது. அழகான அஷ்ட சரஸ்வதிகளை பாருங்க. இது என்னென்ன, இந்த அஷ்ட சரஸ்வதிகள் யார் யாரு, அவங்களுடைய பேர்லாம் என்ன, அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சேனல்ல ஒரு தனி வீடியோவாவே நான் வந்து போட போறேன். அண்ணா சார் ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஹரி சாரோட இது வீடியோ எல்லாரும் நீங்க போட்டிருந்தீங்க லாஸ்ட் இயர். போட்டு முடிச்ச உடனே குழு முடிஞ்ச உடனே எனக்கு வந்த கால், சார் எனக்கு உங்க இதுல நீங்க வந்து எனக்கு அஷ்ட சரஸ்வதி பண்ணணும், உங்களோட பினிஷ்ல அஷ்ட சரஸ்வதி வேணும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்து கால் பண்ணாங்க, சார் இந்த வருஷம் அஷ்ட சரஸ்வதி பண்ணித்தாங்க, இந்த வருஷம் அஷ்டம் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அஷ்ட சரஸ்வதி. சரின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்ன பண்ணேன், சரி அது ஒரு இது எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் நான் ஹரி சாரோட உங்களுடைய ஹெல்ப்பையை வாங்கி நான் வந்து அந்த என்னென்ன தத்துவம் அந்த இதெல்லாம் எடுத்து எப்படி இருக்கணும், என்னென்ன இது அஸ்தங்கள் வரணும், என்ன ஷேப்ல இருக்கணும், எல்லாம் கலர் முதல் கொண்டு A to Z எல்லாரும் அவருடைய கைட்லைன்ஸ் எடுத்து நான் எல்லாம் பண்ணீங்க. அதாவது இது நடக்கிறது ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளேயே வீடியோவை பார்த்து உடனே உங்களுக்கு கால் வருது, எங்களுக்கு அஷ்ட சரஸ்வதி இந்த ஃபினிஷ்ல வேணும். ஏன்னா நீங்க மறுநாளே எனக்கு கால் பண்ணிட்டீங்க. ஆமா, நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணீங்க, போஸ்ட் பண்ணி முடிச்ச உடனே வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளார எனக்கு கால் வந்தது. இந்த செட் இந்த வருஷம் எத்தனை நான் போட்டிருக்கீங்க நம்ம அஷ்ட சரஸ்வதி? வந்து நான் 25 செட்ஸ் தான் சார் பண்ணிருக்கேன். அடுத்த வருஷம் எத்தனை ஆர்டர் வந்திருக்கு அது சொல்லுங்க. கிட்ட அரௌண்ட் எனக்கு வந்து 35-40 நம்பர்ஸ்க்கு ஆர்டர் அடுத்த வருஷத்துக்கு தனியா நெக்ஸ்ட் இயருக்கு வந்தாச்சு. இந்த வருஷம் போட்ட 25 செட்டுக்கும் எவ்ரிதிங் ஆர்டர் எடுத்தாச்சு, எல்லாருக்கும் டிஸ்பேட்ச். இதுல நான் ஒரு விஷயம் சொல்லணும், என்னன்னா நான் மக்களுக்காக நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதாவது ஒரு செட்டை வந்து பார்த்தா தானே எல்லாரும் ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனா பிரபாகர் அண்ணா மேலே என்ன நம்பிக்கைன்னா, ரீட்டைலர்ஸ்க்காகட்டும் இல்லாட்டி கஸ்டமர்ஸ் ஆகட்டும், அவர் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் அடுத்த வருஷத்துக்கும் இந்த செட்டு இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு காட்டுறோம். இதுக்கு முன்னாடி இது வெளியிலே போல, ஃபோட்டோ போல, வீடியோ போல, ஒன்றுமே போல. ஆனால் பிரபாகர் அண்ணா பண்ணால் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில் அடுத்த வருஷமும் 45 செட்டு வந்து ஆர்டர் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பொம்மைகளுடைய தரம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் அண்ணாவுக்கு வந்து அந்த பேரும் புகழும் மதிப்பும் இன்றைக்கி வரைக்கும் இந்த ஃபீல்டில் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குண்ணா இந்த அஷ்ட சரஸ்வதி. ரொம்ப நன்றி இவ்வளோ அழகான ஒரு அஷ்ட சரஸ்வதியை பண்ணி எங்களுக்காக கொடுத்ததுக்காக. இப்போது பிரபாகர் அண்ணா சொன்ன விஷயத்த இப்போ நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என் கையில் வந்து ஒரு பிரம்மாவுடைய சிலையை நீங்கள் பார்க்குறீங்க. களிமண்ணால் செய்யப்பட்ட பிரம்மாவுடைய சிலை. நம்ம மூலக்குளம் பிரபாகர் அண்ணாவுடைய இந்த மூகாம்பிகை ஆர்ட் ஒர்க்ஸில் கிடைக்கக்கூடிய பொம்மைகளில் 99 விழுக்காடு இங்கே வந்து மண் பொம்மைகள் தான். பேப்பர் பொம்மைகள் அப்படிங்கிறது வெறும் 1% மட்டும்தான். அது இப்போ முக்கியமான விஷயம், அதையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மண் பொம்மைகளுடைய உற்பத்தி அப்படிங்கிறதும் குறைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா ஜனங்க வந்து எல்லாரும் பேப்பர் மேஷ்க்கு தான் வந்து போறாங்க. ஏன்னா லைட் வெயிட், ஈஸி டு மெயின்டைன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்லவா, உண்மையிலேயே லாங் லாஸ்டிங்கா பல வருஷம் வரக்கூடியது, ஈஸி டு மெயின்டைன் எது அப்படின்னு கேட்டா மண் பொம்மைகள் தான். ஆனா பேப்பர் மேஷ்ல என்னன்னா பல வருஷம் வந்து அது நீடிச்சு நிலைக்காது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் பேப்பர் மேஷ் அப்படிங்கிறது ஒரு லைட் வெயிட் அப்படிங்கிறதுனால அது மேல ஒரு வெயிட் போடும்போது தானா அது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா மண்பொம்மைகள் எங்களை மாதிரி தொடர்ந்து வைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் மண்பொம்மைகள் எத்தனை வருஷம் வந்து வருது அப்படிங்கிறது தெரியும். இந்த பொம்மையை நான் எதுக்காக எடுத்து காட்டுறேன்னா, இதுல நீங்க பாத்தீங்கன்னா 4 தலை இருக்கு. இந்த 4 தலையும் வந்துட்டு ஒரே மோல்டுல வராது, ஒரே அச்சுல வராது. தனித்தனியா முகம் பண்ணி தான் இதுல வந்து ஒட்டணும். ஆனா தனித்தனியா முகம் பண்ணி ஒட்டினா மாதிரியா தெரியுது. எதனால நான் வெள்ளை பொம்மை எடுத்தேன்னா உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான். அப்படியா தெரியுது, ஒரே மோல்ட்ல போட்ட மாதிரி தானே தெரியுது. இதை பாருங்க, இதை வந்து பெயிண்ட் பண்ண ஒரு ஃபினிஷ் பண்ணதை காட்டுறேன். ஃப்ரண்ட் பாக்குறீங்க. இப்ப நீங்க பிரம்மாவுடைய முகத்தை முன்பக்கம் இருக்கிற முகம், பிரம்மனுக்கு 4 முகம் இல்லையா, சத்துர்முகம். இந்த சைட்ல இருக்கிற முகம் பாருங்க, இந்த பின்னாடி இருக்கிற முகம் பாருங்க, இந்த சைட்ல இருக்கிற முகம் பாருங்க. இந்த பின்னாடி இருக்கிற முகம் கூட முன்னாடி இருக்கிற முகம் மாதிரியே ஃபைனா ஃபினிஷ் பண்ணிருக்காரு. இது படியில வைக்கும் போது பின்னாடி இருக்கிற முகம் பின்பக்கம் தானே இருக்க போகுது. நல்லா உங்களுக்கே தெரியும், முன்னாடி இருக்கிற முகம் தான் முன்பக்கம் இருக்க போகுது. பின்னாடி தானே முகம் இருக்கு, அதை நம்ம என்னத்துக்கு அவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடு கொடுக்கணும்னு அவங்க நினைக்கல. அதையும் பாருங்க, ஃபுல் ஃபினிஷ் பண்ணிருக்காரு. இதுதான் இவங்களுடைய பாரம்பரியமான பொம்மை செய்யக்கூடிய பொம்மை தயாரிப்பாளர்களுடைய தரம் அப்படிங்கிறது இதுதான்.
நம்மளோட இந்த டாக்குமெண்ட்ரியில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நம்ம இப்போ இருக்கிறது வந்து பாண்டிச்சேரியில். இந்த நவராத்திரி கொலு பொம்மைகளில் பேப்பர் மேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மைகள் நம்ம பண்ணுறோம்ல, காகித கூழ் பொம்மைகள். காகித கூழ்னா காகிதத்துலேருந்து பொம்மை பண்ணல, காகிதம் வந்து பவுடராகவே கிடைக்கும். அந்த காகித கூழ் வந்து பவுடராகவே கிடைக்கும். அதோட சேர்த்து இவங்க வந்துட்டு அந்த கிழங்கு மாவும் சேர்த்து பயன்படுத்துவீங்க, சரிங்களா? அதாவது காகித கூழ் மட்டும் இல்லை சார், காகித கூழ் அது காகிதம் வந்து இந்த இதுல ப்ரெஸ்ல கிடைக்கும் சார். அந்த ப்ரெஸ்ல வாங்குறத நாங்க என்ன பண்றது, மிஷின்ல போட்டு அரைக்கும் போது பஞ்சு மாதிரி இருக்கும், பேப்பர் பஞ்சு மாதிரி. அது கூட இந்த சுண்ணாம்புக்கல் மாவு பவுடர் சொன்ன இல்லைங்களா, அந்த சுக்கா வேலைக்காக அந்த மாவு அது கூட பிக்ஸ் பண்ணி கலந்து, அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு மாவுல பசை காய்ச்சி, மரவள்ளி கிழங்கு மாவை அந்த குறிப்பிட்ட ரேஷியோல வாட்டர் மிக்ஸ் பண்ணி காய்ச்சினா பசையாகும். அந்த பசையோ அந்த நான் சொன்ன அந்த 2 ரேஷியோ பண்ண இல்லையா, பேப்பர் கூழ் இது, தென் வந்து சுண்ணாம்புக்கல் மாவு, அது 2யும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு பூரி மாவு மாதிரி அந்த இது பதத்துக்கு வந்து அதை என்ன பண்ணுவோம்னா, இப்ப கிளே மாடலிங்கா இருந்தா கிளே மாடலிங்ல கிளே பண்ணி எடுத்துருப்போம். இதே வந்து பேப்பர் மேஷ் மாடலிங் பண்ணாது, அது மாதிரி பூரி மாவு மாதிரி கிடைச்சது வச்சு நம்ம பூரி மாவு அப்படியே ஃபுல்லா ஊத்திட்டு என்ன அச்சு சைஸோ அதுக்கு அளவுக்கு திரட்டிட்டு சேம் திக்னஸ் வந்து கரெக்டா அந்த இது திக்னஸ் போட்டு அதை போட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அதோட விடுறதில்லை, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோம்னா பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து முழு பேப்பரை எடுத்து ஒட்டுறது கிடையாது, விட்டு விட்டா கிழிச்சு அதுக்கப்புறம் அதை ஒட்டுறது. அது ஒட்டும் போது ஒரே ஃபுல் ஷீட்டா ஒட்டினா இருக்கிற பாண்டிங்கும் விட்டு விட்டா கிழிச்சு பச தடவி ஒட்டுற இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அந்த ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு வந்து அதுல கிடைக்கும். சோ அத வந்து என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணி சுக்கா வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபினிஷ் தான் இருக்கு. இது வந்து ஒரு பேப்பர் மேஷ்ல செய்யப்பட்ட பொம்மை தான் இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, அண்ணாவுடைய பேப்பர் மேஷ் பொம்மைகள் கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்ல ஒரு காத்திரமான ஒரு எஃபெக்டோட இருக்கக்கூடிய பொம்மைகள். இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த பேப்பர் மேஷ் டெக்னிக் இருக்கு பார்த்தீங்களா, இதை முதல்ல இன்வென்ட் பண்ணதே வந்து பிரெஞ்சு பீப்புள் தான். அதனாலதான் பாண்டிச்சேரியில தான் அந்த முதல்ல அந்த பேப்பர் மேஷ் கல்ச்சர் கூட இங்கதான் தொடங்குது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெல்லிங் போடுவோம் பாத்தீங்களா, PAPERன்னு போடுவோம் பேப்பர். அது என்ன மெஷ்ஷுக்கு வந்துட்டு MACHE, ஏன்னா அது வந்து பிரெஞ்சு லெட்டர். பிரெஞ்சுல எழுதும் போது மெஷ்ஷை வந்து MACHE தான் போடுவாங்க. நாமளா இருந்தா நார்மல் இங்கிலீஷ்ல MESH போட்டாலும் மெஷ் தான் வரும். ஆனா பிரெஞ்சு பீப்புள் அதை எழுதும் போது MACHE அப்படிங்கிறது தான் போடுவாங்க. அதனாலதான் இன்னைக்கும் பேப்பர் மேஷ் அப்படின்னு அதை நம்ம எழுதும் பொழுது அப்படிதான் நம்ம வந்து அதை வந்து எழுதுறோம். ஸோ அந்த டெக்னிக்கும் முதல்ல தொடங்கினதும் பாண்டிச்சேரியில இருந்து தான், அதை இன்வென்ட் பண்ணதும் பிரெஞ்சு பீப்புள் தான் அப்படிங்கிறதையும் நான் இங்க வந்து பதிவு பண்ணிக்க ஆசைப்படுறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா நமக்காக இந்த பொம்மைகள் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த அழகான ஒரு ப்ராசஸை நமக்காக அண்ணா வந்து சொன்னார். நீங்களும் அந்த லைவாவும் பார்த்துருப்பீங்க. எத்தனை ஃபேஸஸை வந்து அது கடந்து வந்து வருது, நம்ம கையில வந்து முழு பொம்மையா வந்து சேருது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். வருஷத்துல வந்து நவராத்திரி வந்து ஒரு 10 நாள் கொண்டாடுறோம். 10 நாள் கொலுவில் வந்து நம்ம இந்த பொம்மைகள் எல்லாம் டிஸ்பிளே பண்றோம். கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுறோம், அல்லது விநாயகர் சதுர்த்திக்கும் சில பேர் வந்து மண் பொம்மைகள் தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம். இத்தனை நாம செஞ்சாலும் அந்த 10 நாட்களோ அல்லது 1 நாளோ 2 நாளோ தான் நம்ம வந்து அந்த பொம்மைகளை வந்து டிஸ்பிளே பண்றோம். ஆனா அத்தனை நாட்கள் டிஸ்பிளே பண்ணாலும் அந்த பொம்மைகளை வந்து கடையில போய் நம்ம வாங்கினாலும், ஒரு நாள் போய் நம்ம அந்த சேல்ஸ்ல வாங்கினாலும், அதை செய்யறதுக்காக இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளோட வீடியோலயே பார்த்திருப்பீங்க, அண்ணாவுடைய தாத்தாவோட போட்டோ நீங்க பார்த்திருப்பீங்க. பக்தர் அப்படிங்கறது அவங்களுடைய அடமொழியா இருக்கும். இந்த இனத்து மக்கள் ஒரு ஆண்டு இதுக்காக உழைக்க வேண்டியதா இருக்கு. ஒரு ஆண்டு இவ்வளவு ப்ராசஸோட இதை உழைச்சா மட்டும்தான் அந்த சில நாட்கள் 10 நாட்களோ அல்லது 15 நாட்களோ அந்த பொம்மைகள் நம்மளுடைய கொலுவுல மிக அழகாக இடம்பெறுது. இதுக்கு பின்னாடி இவ்வளவு எஃபர்ட்ஸ் இருக்கு, இதுக்கு பின்னாடி இவ்வளவு உழைப்பு இருக்கு. உழைப்பு அப்படிங்கிறது மட்டும் உடல் உழைப்பு மட்டும் இல்ல, எல்லா சூழலும் ஒத்துழைக்கணும். ஒத்துழைச்சாதான் அது முழு பொம்மையா அழகான பொம்மையா வெளியே வரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணா சொன்னார் பாத்தீங்களா, வெதர் கண்டிஷனை பொறுத்து 3 நாட்கள் அல்லது 5 நாட்கள் அந்த பொம்மை காயும். இது வந்து வெதர் பொறுத்து தான். அதனால இத்தனை நாட்கள் இத்தனை ப்ராசஸை கடந்து வந்தாதான் ஒரு அழகான பொம்மை வந்து நம்ம கைக்கு வந்து வருது. இதை வந்து எனக்கு வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஏன்னா இந்த தொழிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இனி வரக்கூடிய சந்ததியினர் இதை பார்த்து இந்த பொம்மைகளுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு பொம்மைகள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய டாக்குமெண்ட்ரியா இருந்தாலும் வீடியோவா இருந்தாலும் பொறுமையோடு நான் வந்து போட்டிருக்கேன். பொறுமையா பாருங்க, ரசிங்க.
இனிமே பொம்மை வாங்குகிற பொழுது ஒரு பொம்மைக்கு பின்னாடியும் இவ்வளவு உழைப்பு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு, ஒரு பெரும் குழுவே இதுக்காக உழைச்சிட்டு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு அவங்களுடைய உழைப்பையும் போற்றி வாங்குங்க அப்படின்னு நான் ரொம்ப அன்பா கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.